வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஆஹா, காலையில் விடிஞ்சா ரெசல்மேனியா நான் கூட எக்கச்சக்கா அப்படின்ட்டு சொல்லாமல் விட்டேன். சரி, மொத்தமாக இன்றைக்கி வீடியோவை பார்த்துடலாம். ரெசல்மேனியா கிக் ஆஃபில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓபா ஃபெமி கொஞ்சம் பர்சனலாகவே பிராக் லெஸ்னருடைய டாக்டருடைய ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் விளையாடிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பேசியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக என்கிட்ட தோற்று போவான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இதுக்கு கடுப்பேற்றும் விதமாக பார்த்தீங்கன்னா பங்க் அவருடைய கார்லேயே ரியாக்ஷன் பண்ணியிருப்பார். இதை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அப்டேட் டியூட்டிலாம் பேசியிருப்போம், கரெக்டு தானே? பட் ஆனால் இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸை தனியாக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு எடுத்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அந்த இன்டர்வியூ கூட நம்ம அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பேசி தமிழில் ரெஸ்லிங் கிங் 2ல பார்த்துருப்போம். உண்மையிலேயே அதில் சொன்ன மாதிரி நடந்துருமா? அதாவது ரோமன் ரெயின்ஸ் அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ரெஸ்லிங் ஜெனரேஷனில் நான் தான் கோட்டு, என்னை தவிர்த்து யாருமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா தன்னுடைய பழைய ரைவலரியை நான் கொண்டுட்டு வருவேன், பழைய யுகத்தை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் சொன்ன மாதிரி அந்த பழைய யுகத்தை கொண்டு வருவாரா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும், மைக்கேல் கோல் அடுத்த வார்த்தையை கேட்டிருப்பார். ஒருவேளை தோத்துட்டா என்ன ஆயிரும்? இஸ் டன், அதாவது முடிஞ்சிருச்சு. நான் தோத்துட்டேன்னா திருப்பி இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் அவன் மூஞ்ச பார்க்கறதுக்கு நான் வர முடியாது, மூஞ்ச காட்டிட்டு வர முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். ஒருவேளை தோத்துட்டேன்னா நான் அவ்வளோ தான், அந்த ரெஸ்லிங் கேரியரில் ஃபெயிலியர், இதுக்கப்புறமா இந்த ரெஸ்லிங் பக்கமே வரமாட்டேன், நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பேசியிருப்பார். காய்ஸ், கண்டிப்பாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றே ஆகணும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்படி ஓப்பன் டாக்காகவே பேசின விஷயத்த WWE சேனலில் போட்டுட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியில் இப்போ குந்தருக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் மேட்ச் நடக்குன்னா அதில் ஏஜே ஸ்டைல் தோற்று போயிடுவார், ரெஸ்லிங் கரியரை விட்டு போயிடுவார் அப்படின்னு தெரியும். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு WWE விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரே பார்த்தீங்கன்னா நான் பங்கு கிட்ட தோத்துட்டேன்னா இந்த WWE விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாருன்னா ஏதாவது முயற்சி இல்லை, எப்படியாவது இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றுவாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பேசியிருக்க விஷயத்தை வச்சு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெஸ்ல்மேனியாவுடைய கிக் ஆஃப் நடந்திருந்து காய்ஸ். ஸோ கிக் ஆஃப் வழக்கம் போல் ஓரளவுக்கு நல்லா போயிருந்தது. பட் இருந்தாலும் ட்ரிபிள் ஹெச் நீ பண்ண சம்பவத்தை ஒன்னாலேயே பீட் பண்ண முடியலையா? அந்த ராக்கை வச்சு கோடி ரோட்ஸோட கன்னத்தில் ஸ்லாப் பண்ணியா, அந்த மூமெண்ட்டெல்லாம் இன்னும் பண்ணலை. அந்த டைமில் ஃப்ரீயாக டிக்கெட்லாம் கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ணார். இப்போ காசு கொடுத்து இப்படி இருக்குது. சரி, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பன் பண்ணோடனே செத்ரோன்ஸ் வராரு. செத்ரோன்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கந்தர் வராரு. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, எதற்காக கந்தர் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸை ரெஸ்ல்மேனியாவில் சேலஞ்ச் பண்ணுறாரு? அதை தான் மைக்கேல் கோல் கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோல்ட் டூப்பருக்கு ஜான் சீனா மற்றும் ஏஜே ஸ்டைலோட கெரியரை முடிச்சிருக்கேன், நான் இப்போ ஓம் பக்கம் வந்திருக்கேன். எதுக்குன்னா இந்த ரெஸ்லிங் கம்பெனியோடைய டாப் 1 நீ தான் இருக்கிற அப்படின்னு உனக்குள்ள ஒரு நினைப்பு இல்லை. நான் கிடையாது, நான் தான், அதாவது செத்ரோன்ஸ் கிடையாது, குண்டர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக தான் நான் உன்னை சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெஸ்ல்மேனியாவில் நான் உன்னை பீட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா மேபி நீ ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கூட நான் உன்னை பீட் பண்ணுவேன். அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ அதனால தான் உன்னை சேலஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குந்தர் எதனால் செத்ரோன்ஸை சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா தேவையில்லாத ஆணி லிவ் மோர்கன் என்ன தான் இந்த ஸ்டோரியை பில்டப்பை பெருசாக ஏற்றினாலும், பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே போனாலும் இது கடைசியில் பார்த்தீங்கன்னா பொட்டி தான் போகுது. சரி, லிவ் மோர்கன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்லிட்டாங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியாவில் என்னுடைய காயத்தோட சண்டை போடுவேன். அவங்க நெத்தியில் பார்த்தீங்களா, அந்த நெத்தியுடைய அடிக்கு காரணம் ஸ்டெஃபனி வால்கர். ஸோ ஸ்டெஃபனி வால்கரை நான் பழி வாங்கி கண்டிப்பாக அகைன் நான் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்டெஃபனி வால்கர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நீ எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ரெஸ்ல்மேனியா விட்டு போகும்போது இந்த டைட்டில் என்னுடைய இடுப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃபனி வால்கர் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஏஜேலி பார்த்தீங்கன்னா பெக்கிலிச்சு கூட ஒரு செக்மெண்ட், எம்மா ஏஜேலி அம்மா நீங்கள் ராலை வந்து இதை ப்ரொமோட் பண்ணி பேசியிருக்கணும், அதை விட்டுட்டு கடந்த ஒரு 4 வாரமாக இவங்க ரா பக்கமே வரல. ஏஜேலியும் சரி பெக்கிலிச்சும் சரி, இப்போ ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி வந்துட்டு என்னத்தை பேசி இதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டோரி லைனு. சரி, நம்ம ஸ்டோரி லைனை பற்றி பேசினாலே தலை வலிக்குது. அடுத்ததை பற்றி பேசலாம்.
டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை பற்றி சீட்டர்னு சொல்கிறாரு. நான் வந்து சேலஞ்ச் பண்ணது ஃபின் பேலரை தான், பட் அவன் டீமனை கொண்டுட்டு வரான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டீமனாக இருந்தாலும் சரி நான் அடக்கிடுவேன், ஸோ ரசல்மேனியாவில் நான் அவனை பீட் பண்ணிடுவேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபின் பேலருக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ரே மிஸ்டீரியோ வராரு. ஸோ ஜட்மெண்ட் லீக் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்க மூலியமாக தான் நீ கெட்டவனா நினச்சேன், ஆனால் உனக்குள்ளேயே ஒரு கெட்டத்தனமாக இருந்திருக்குது, நீ எல்லாம் என் பிள்ளையாடா அப்படிங்கிற மாதிரி ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பற்றி கிண்டல் அடிக்கிறாரு. ஆனால் அதே இடத்துக்கு பெண்டா வராரு. பெண்டா ரே ஃபீனிக்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிச்சி அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடி காட்டுறாங்க. ஸோ ரசல்மேனியாவில் யார் வெற்றி பெறுவா அவங்கள்ட்ட கேட்குறேன். ரே மிஸ்டீரியோவா, டிராகன் லீயா, ஜெவன் ஓவன்ஸா அல்லது ரூசேவா இல்லை பெண்டாவே ரீடைன் பண்ணுவாரா? கமெண்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ஈவென்ட் செக்மெண்ட் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பாங்க். ஸோ அந்த செக்மெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் வரல, இன்னைக்கு அண்ணன் வந்தார், கரெக்டு தானே. ஸோ நம்ம சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து பேசியிருப்பார். ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தோத்துறா கெரியரை விட்டே பேருன்னு சொல்லியிருப்பார். ஸோ பாங்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் டிஃபெண்டிங் சாம்பியன், கிட்டத்தட்ட வந்து பாங்க் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் அவருடைய சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றார். இப்போது ஏப்ரல் மந்த் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் 150 நாட்களை கடந்து ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கார். எஸ், போரிங் சாம்பியனாக இல்லை, அவர் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இப்போ தான் வின் பண்ண மாதிரி இருக்குது, சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காரு. டைட்டில் ரேஜன் சூப்பராக இருக்குது. என்னுடைய டைட்டில் ரேஜன் ரசல்மேனியாக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும், ஆனால் ரோமன் ரெயின்ஸ் கண்டினியூ ஆக மாட்டான், குட் பை ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. ஸோ பங்குகிட்ட நான் ஆல்ரெடி நிறைய விஷயம் சொன்னது தான், பங்குகிட்ட வாய் மட்டும் போதும், திறமையினாலே பார்த்தீங்கன்னா பல பேரை கதி கலங்க வைப்பார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பங்கு வந்து தன்னுடைய வாய் பேச்சினால சூப்பராக பேசியிருக்காரு. அண்ட் அப்புறம் ஃபேன் ஃபெஸ்டிவலில் நிறைய பேர் வந்து ஓபா ஃபெமி கிட்ட அவரும் ப்ராக் லெஸ்னர் டாக்டரும் இருக்கிற அந்த ஃபோட்டோவை காட்டி கொஞ்சம் வெறுப்பேற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் ஐ வில் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஓபா ஃபெமியும் ஒரு ஷார்ட் ப்ரூட் பிளேயர் தான் என்னென்ன, ஓபா ஃபெமியும் ஷார்ட் ப்ரூட் பிளேயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னரோட பொண்ணும் ஷார்ட் ப்ரூட் பிளேயர். நல்லா மேட்ச் பண்ணி பாருங்கள், பேசாமல் இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துடலாமோ, கருப்பும் வெளியும் சேர்ந்தா டிகாஷன் தான். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. ஓபா ஃபெமிகிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதாவது ரோமன் ரெயின்ஸ்க்கும் சிஎம் பாங்குக்கும் நடக்க மேட்ச்சில் யார் வந்து வெற்றி பெறுவான்னு நினைக்கிறிய அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஓபா ஃபெமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மேட்ச் முடியும் போது ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தான் சாம்பியன்ஷிப் இருக்கும், ரோமன் ரெயின்ஸ் தான் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவா அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? ஆனால் அதே மாதிரி சமீபத்தில் ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் பங்கேற்கும் போது ஓபா ஃபெமியுடைய திறமையை பார்த்து நான் ரொம்பவே மிரண்டு போய் நிற்கிறேன். அவன் வந்து ஃபியூச்சர் அத்லீட், டபிள்யூபியில் இருக்கிற எல்லாருமே வந்து ஓபா ஃபெமியை அந்த ஃபியூச்சர் அத்லீட்டாக பார்க்குறாங்க, அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு மல்யுத்த வீரராக இருக்கிறான். எனக்கு வந்து அதாவது ரோமன் ரெயின்ஸே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதாவது எனக்கு ஃப்யூச்சரில் ஓபா ஃபெமி கூட மேட்ச் வேணும் அப்படிங்கிறத நான் இப்போவே வான் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவனுடைய நடையாக இருக்கட்டும், ஆக்சுவலி அவருடைய நடை தான் ஓபா ஃபெமிக்கிட்ட ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது, நடை அண்ட் தீ மியூசிக். நான் ஆல்ரெடி சொன்னது தான் கைஸ், ஒரு ரெஸ்லருக்கு திறமையை காட்டிலும் அவங்க நடந்து வர ஸ்டைலு, அதே மாதிரி தீ மியூசிக் இதெல்லாம் பிடிச்சிட்டுனா அதன் மூலியமாகவே பல பேர் சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க. நம்ம டேனியல் பிரைன்லாம் எஸ் போட்டே டபிள்யூபியில் ஒரு சாம்பியன் ஆனார்னா அதுதான் காரணம். அதுதான் இப்போ ஓபா ஃபெமிக்கும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது.